ஆட்டோமொபைல் துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை. இந்தியாவில் விற்பனையாகும் மின்சார வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகுவதாக அமைச்சர் TRP ராஜா தகவல். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது தென் சென்னை திராவிட கழகத்தினர் போலீசில் புகார். சீமான் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பழனி பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. 9600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற நடவடிக்கை. திருப்பதி லட்டு விநியோக கவுண்டரில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து. அலறி அடித்து ஓடிய பக்தர்கள். துபாய் 24H சீரிஸ் கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித்திற்கு குவியும் வாழ்த்துக்கள். உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்ட பலதுறை பிரபலங்களும் பாராட்டு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த கட்டடங்கள் திறப்பு. 27 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக எதிர்த்தால் டெபாசிட் கூட கிடைக்காது என்பதை அறிந்தே இடைத்தேர்தல் புறக்கணிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக புறக்கணித்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். இந்த தேர்தலில் ஈரோடு மக்கள் தோல்வியை பரிசாக வழங்குவதற்கு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்திருந்தாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட கிடைக்காது என்பதால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை மனநிலை வைத்து இப்பொழுதே ஓட்டம் பிடிக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் நிச்சயமாக உதயசூரியன் தகத்தகாயமாக ஒழிக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் இந்த வெற்றி ஒரு மாட்சியாக இருக்கும். எதிர்க்கட்சிகள் போட்டி போடவே தகுதியில்லாத கட்சியாக திமுக மாறியுள்ளது. அமைச்சர் சேகர்பாபு விமர்சனத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. அது மட்டுமல்ல, ஈரோடு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறது. பாஜக மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொல்வதை விட திமுகவை புறக்கணிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா திமுக கூட போட்டி போட யாருமே தயாரா இல்லை. ஏன்னா நியாயமா தேர்தல் நடக்காது. ஆக ஜனநாயகத்துல எல்லோரும் போட்டி போடும் அளவிற்கு ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அதனால திமுக தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேர்தலை புறக்கணிக்கும் அளவிற்கு ஒரு அராஜக ஆட்சியை நடத்தும் திமுக நிச்சயமாக 2026 மக்களால் புறக்கணிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை. அதிகாலை பனியுடன் சாரல் மழை பெய்ததால் குழந்தைகள், முதியவர்கள் சிரமம். மன்னார்குடி அருகே அதிவேகமாக வந்து வீட்டின் சுவரை மோதி இடித்து தள்ளிய கார். இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க வளைத்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட இசட் வடிவிலான சிறப்பு பாதை இன்று திறப்பு. 2700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. எல்லையில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகார் மற்றும் முப்படை தலைவர்கள் மரியாதை. 15ஆம் தேதி இந்திய ராணுவ நிறுவன நாளை முன்னிட்டு அஞ்சலி. பிரபல தெலுங்கு நடிகர் ராணா நகுபதி மற்றும் குடும்பத்தினர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு. குத்தகை விடப்பட்ட நிலத்தில் தொழிலதிபரின் ஓட்டலை சட்டவிரோதமாக எடுத்த புகாரில் ஹைதராபாத் காவல்துறை நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.